அடுத்து நாம் இப்போ வேத வாசிப்புக்கு கடந்து போவோம். ஏசாயா 40வது அதிகாரத்தில் 28லேருந்து 31 முடிய நம்ம அக்கிலா படிக்கணும். சங்கீதம் 23வது அதிகாரத்தில் 1 to 6 முடிய சாமுவேல் படிக்கணும். ஏசாயா 40 28லேருந்து 31 முடிய. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படையதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போய் அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இடைப்பழந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் முது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயிரே எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமீன். சங்கீதம் 23ஆம் அதிகாரம். தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைகள் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரளையின் பள்ளத்தாக்களே நடந்தாலும் பொல்லாப்பலுக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். மத்தேயு 15வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் அப்போ கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரே என் பிள்ளைக்க முடியலை, எனக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறார். அப்போ சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லைன்னு சொல்லிட்டான். அவன் என்ன சொல்கிறான், நாய்க்குட்டிகள் அதாவது பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரொம்ப பணிந்து கொள்ளும்போது அவர் வார்த்தை சொல்கிறார். அவர் எதுக்கு வந்தாராம்? தின்னுமே. அப்போ அவர் எதுக்கு வந்தார்? காணா போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டத்தை தேடி கண்டுபிடித்தான் வந்தேன். 24வது வருஷத்தை படிங்க. காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல், அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் விட்டாரத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல. ஏன்னா அவர் யாருக்கு வந்தார்? காணா போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டத்துக்கு வந்தன்னு எழுதியிருக்கு வேதத்தில். அது இல்லைன்னு மறுக்க முடியாது. இந்த காணா போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டத்தை யாருன்னா நல்லா இப்போ கேட்டீங்க. இன்றைக்கி இவர் காணா போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டத்துக்கு வந்தார். அவர் உலக ரட்சகன்னு சொல்ல முடியுமா? அப்போ இவர் உலக ரட்சகன்னு சொல்ல முடியுமா? எல்லா மக்களுக்கும் வந்தார்னு சொல்ல முடியுமா? இந்த காணா போன ஆடுகள் இஸ்ரவேல் கூட்டம் எங்கே காணா போச்சு? ஆதாம் ஏவாளுடைய கச்சைக்குள்ளே காணா போச்சு. அவர்களை தேடி கண்டுபிடிக்க வர்றாரு. அப்போ அவர்களை தேடி கண்டுபிடிக்கும் வரும்போது இந்த காணா போன ஆடுகளை இஸ்ரவேல் கூட்டம் எப்படி இருக்காங்க? கலப்படமாக போயிட்டாங்க. உலகம் பூரா கலப்படமாக போயிட்டாங்க. இப்போ அவரை உலக ரட்சகன்னு இப்போ சொல்லலாம், சொல்லக்கூடாதா? இப்போ தான் சொல்லலாம். ஏன்? இந்த காணா போன ஆடுகளை இஸ்ரவேல் கூட்டம் எங்கே காணா போச்சு? கலப்படமா? ஆதாமுடைய கச்சைக்குள்ளேருந்து காணா போயிட்டாங்க. பிசாசு என்ன பண்ண அன்னைக்கே க்ளோஸ் பண்ணிட்டான். எத்தனாயிரம் வருஷம் கழிச்சு வர்றாரு, கணக்கு சொல்ல முடியுமா? இவர் 2000 வருஷமாச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த வார்த்தை நேற்றும் என்றும் மாறாத வார்த்தை. அப்படி இருக்கு. உலகத்தில் எதை வேணாலும் அழிச்சிடலாம், இது அழிக்கும். பிசாசு சும்மா விடுவானா? இந்த வேதத்தை கொண்டு வந்துட்டீங்கள, நானும் ஒரு வேதத்தை கொண்டு வரேன் பாருன்னு சொல்லிட்டு அவனு ஒரு வேதத்தை கொண்டு வந்துட்டான். இஸ்லாமிய மார்க்கத்தில் குரான், இந்துக்களில் இருக்கு எஜூர் சாம அதர்வன உபவேதங்கள் 8-18 புராணங்களை கொண்டு வந்துட்டோம். எல்லாத்துக்கும் என்ன இல்லை? உயிர் இல்லை. உயிர் இருக்கக்கூடிய வசனம் எது? இதுதான். நான் ஒரு நாள் பீச்சில் உட்காந்து, ஏன்னா இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமாக தான் நான் இருக்கிறேன். கிறிஸ்தவங்களை முஸ்லீமாக்கிறது எனக்கு வேலையா?
அப்போ எந்த அளவுக்கு நான் பைபிள் படிச்சிருக்கணும். கேள்வி மேலே கேள்விக்கிட்டு மடக்கிடுவேன். இவ்வளோ ஒரு தாடி, மத்தியெல்லாம் கருப்பு. படிச்சுட்டே வரும்போது மத்திய 11வது அதிகாரத்தை அதிகம் படிச்சுட்டே வரும். 28வது வசனத்தில் வரும்போது கர்த்தர் பேசுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பார். அப்போ அந்த வசனம் பேசும்போது, அந்த வசனம் பேசின அடுத்த செகண்டில் வானத்துலேருந்து ஒரு அனாய்டிங் எனக்குள்ளே அப்படியே இறங்கி ஜில்லுன்னு போகுது. உள்ள எப்படி போகுது? ஒரு ஏசி ரூமுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி பாடிக்குள்ளே அந்த அனாய்டிங் ஜில்லுன்னு உள்ளே போகுது. எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அது, இத்தனை வருஷமாக இந்த பைபிளை படிக்கிறோம், இது ஜில்லுன்னு உள்ளே போகுதே. ரெண்டாவது அது போன அடுத்த செகண்டில் அந்த வார்த்தை பேசுது. பைபிள் வசனம் என்னோட பேசுது. வருத்தப்பட்டு பாருங்கள் எல்லாரும் எடுத்துட்டு வாங்க. வசனம் பேசுகிறோன்னு எனக்கு திக்குமு காட்டுது. என்னடா ஆச்சரியமாக இருக்குது. இந்த பைபிள் பேசுதே, குரான் பேசுதே, பைபிள் பேசுது, இந்த வார்த்தை பேசுது. அப்படியே உட்காந்தே இருக்கிறேன். அப்படியே கொஞ்சமாக வண்டி நகர்ந்துக்கிட்டே வருது. வண்டி போகிறதுன்னு டைம் தெரியவே இல்லை. ஏன்னா பீச் விட்டு தாம்பரம் வரைக்கும் சீசன் வச்சுருக்கேன். நான் உட்காந்துருக்கேன். கிண்டி வந்தோடனே மறுபடியும் எனக்கு உணர்ச்சி ஒரு இது வந்துட்டு மறுபடியும் திரும்பி அதே வசனத்தை படிக்கிறேன். எல்லோரும் உட்காந்துருக்காங்க, யாரும் இறங்கவே இல்லை. என்னை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்காங்க நிறைய பேர், இறங்கவே இல்லை. மறுபடியும் என்ன சொன்னால் அதே வசனத்தை ரெண்டாவது ட்ரிப் பேசும்போது அனாட்டிங் இறங்குது. மறுபடியும் அனாட்டிங் தாங்கவே முடியல. இந்த மாதிரி 3 ட்ரிப்பு அபிஷேகம் எனக்குள்ளே ஊற்றப்பட்டு தாமரம் வரும்போது என்னுடைய சுக்கல் நூறாக வெடிச்சிருச்சு. அது எவ்வளோ பெரிய கிருபை. தேவன் என்ன பண்ண இந்த வார்த்தையின் மூலியமாக என்னை பேசி என்னை மடக்கிட்டார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வார்த்தையினுள்ள பேசணும். அப்போ இது என்ன வார்த்தை? ஜீவனுள்ள வார்த்தை. இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை? படிக்கிறது ஜீவனுள்ள வார்த்தை. அப்போ அந்த ஜீவனுள்ள தேவன் மனுஷ உருவத்தில் வர்றார். யார் வர்றா? ஜீவனுள்ள தேவன் மனிதனாக வர்றார். மனிதனாக வந்து மனிதனோடு மனிதன் சஞ்சரித்து அவர் ரொம்ப பாடுகள். அவருடைய நாமம் தான் பிரானோம். அந்த நாமத்தை நீக்கிட்டு இடைச்சொல்ல இயேசுன்ற நாமத்தை உள்ளே திணிச்சிட்டான். இது ரோம அரசாங்கத்துடைய குலதெய்வத்தின் நாமம் இயேசு, அதை உள்ளே திணிச்சிட்டான். அப்போ இன்றைக்கு இந்த சாயங்கால வெளிச்சத்தில் காணாப்போன ஆடுகளாக தேடி கண்டுபிடிக்க வரக்கூடிய அந்த ஊழியக்காரனுக்கு என்ன தரணும்? அந்த ஆதி அப்போஸ்தலர் ஆராய்ச்சி விட்டு சென்ற நாமத்தையும் கொண்டு வந்ததை தானே அவன் திருப்ப முடியும். திருப்ப முடியுமா? மல்கியா 4:6 படிங்க. திருப்ப முடியுமா? ஏன்னா இந்த வசன பிரகாரம் அந்த சாயங்கால நேரத்தில் ஒரு சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். இந்த சாயங்கால வெளிச்சத்திலே ஒரு ஆள் சகரியா 14:7 மல்கியா 4:6 நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்துக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் திருப்புவான். ஏன்னா பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. சொல்லணும் பிதாக்கள். பிள்ளைகள் யாரு? பிள்ளைகளுடைய இருதயம். நமக்கு பிதாக்கள் வந்து ஆதி அப்போஸ்தலர்கள். ஆதி அப்போஸ்தலர் இருதயத்தை திருப்பினா, ஆதி அப்போஸ்தலர் எந்த நாமத்தை ஆராதித்தார்களோ அந்த நாமத்தை திரும்ப இந்த பூமிக்கு கொண்டு வருவான். இதுதான் இருதயத்தை திருப்புறது. இப்போ இந்த இருதயத்தை திருப்பக்கூடிய ஊழியம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக சிலுவையில் அடிக்கப்படாத இடையில் வந்த நாமம் என்ன ஆகும்? வெட்கி இலட்சி அடைந்து அவமானப்பட்டு நாணி குறுகி தன்னால் ஓடி போயிடும். இந்த நாமத்திற்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஆனாலும் நம்மளை எதிர்க்க யார் இருக்கும்? பலன் இல்லை. சகரியா 14:7 என்ன சொல்கிறாரு? இனி காலம் செல்லாதே, ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்து, பகலுமல்ல இரவுமல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே. இதுதான் இந்த சாயங்கால வெளிச்சம். சாயங்கால வெளிச்சத்தில் யார் வரா? இந்த ஊரின் தூண்ட 7ஆம் தூண் வந்து இந்த காணாமல் போன ஆடுகளை இஸ்ரவேல் கூட்டத்தை கூட்டி சேர்க்குறான். அப்போ கூட்டி சேர்க்கும்போது காணாமல் போன ஆடுகளை இஸ்ரவேல் கூட்டத்தை தேடுவான். அவர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. ரட்சிக்கப்படுவதை கர்த்தரான தினமும் சபையிலே கூட்டி சேர்ந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற கிருபை. அதான் இந்த சாயங்கால வெளிச்சத்தில் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது. அதில் ஒன்றியவான் 4வது அதிகாரத்தில் 14 ஒன்றியம் 2:2 ஒன்றியவான் 4:14 வருதா? ஒன்றியவான் இருக்குல்ல 4:14
நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறோம். 4:14 வந்து பிதாவானவர் குமாரன். அதுதான் அதை படிங்க. அதை பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். அடுத்து இந்த 1 யோவான் 2:2 தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவன் நிலைத்திருக்கிறான். 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவத்தையும் பலியாயிருக்காங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தின் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவாட்டுக்குட்டி. உலகத்தின் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவாட்டுக்குட்டி. இப்போ இந்த தேவாட்டுக்குட்டி வந்து 2000 வருஷமாச்சு. இதுவரைக்கும் காணா போன ஆடுகளாக கூட்டத்தை தேடி கண்டுபிடிக்க யாருக்கும் அந்த தகுதியை கர்த்தர் கொடுக்கல. இந்த சாயங்கால வெளிச்சத்தை ஊரின் தூண்டு 7ஆம் தூதன் மட்டும் அவனுக்கு தான் இதை கொடுக்குறாரு. ஆனால் இவங்க எப்போ எங்கே எப்படி காணாமல் போனாங்கன்றது பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் இவர்கள் காணாமல் போயிட்டாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதை பற்றி போன செய்தியில் ஃபுல்லாக நிறைய பேசியிருக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 1:7 பார்த்தா முன்னோடைய சிலுவை மரண பிரசவ ரத்தம் சகல பாவங்களை கழுவி அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் குமாரனாய நம்முடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுற்றி, நம்ம மட்டுமல்ல உலகத்தின் சர்வலோகத்தின் பாவங்களை நீக்கி சுற்றி தள்ளப்பட்ட ஆவிகள் இன்றைக்கி அவருக்கு விரோதமாக இருக்குது. அந்த ஆவிகளை சரண்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அழிக்க மாட்டார். எதையும் கந்தக்கடலில் அழிக்கிறதுக்கு இருக்கார். அந்த ஆவிகள் சரண்டர் ஆகிட்டா அதுகளுக்கு ஒரு மன்னிப்பு கொடுப்பார். அவருடைய நிலை இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். ஏன்னா பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டு போயிட்டாங்க. எத்தனாயிரம் பிசாசு? 7,000 கோடி. 7 லட்சம் கோடி. 7,000 அல்ல, 7 லட்சம் கோடி. கணக்கில் அடங்காத பிசாசு கூட்டம் இருக்குது. மனிதர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 700 கோடி பேர். இப்போ எவ்வளோ அப்போ இந்த 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 பிசாசெல்லாம் எங்கே வந்துருச்சு? பூமியில் வந்துருச்சு. பூமியை 7 பங்காக போட்டு பிரிச்சிருச்சு. 7 பங்காக போட்டு பிரித்து 10 மார்க்கங்கள் உருவாக்கிடுச்சு. 10 மார்க்கங்களை உருவாக்கி 7 பங்காக போட்டு அந்த மக்கள்லாம் அவங்களுக்கு சொந்தமாகிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஏன்? மரணத்துக்கு அதிகாரம்னா பிசாசுக்கு சொந்தமாகிடுச்சு. எல்லா மக்களும் அவனுக்குள்ளே மாட்டிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 29:36 இந்த 2 வசனத்தை படித்தீங்கன்னா 1:29-36 மறுநாளிலே யோவான் கிறிஸ்து பிரணோமை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. கிறிஸ்து பிரணோம் நடந்து போகிறதை கண்டு இதே தேவாட்டுக்குட்டி என்றான். பார்த்தீங்கன்னா உலகத்தின் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவர் இந்த வேதம் என்ன சொல்லுது? ஆட்டுக்குட்டியாக தான் கொண்டது. இந்த ஹோலி பைபிள் காணாமல் போன ஆடுகளாகிய, நல்லா கழிங்க, காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டம். இந்த மொத்த கூட்டத்துக்கு என்ன பேர்? ஆடுகள் தான். இந்த ஆடுகள் என்ன பண்ணு சொல்லும்போது மேய்ப்பர் உருவம். சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோலை பிடிச்சிருப்பார் கையில், ஒரு ஆட்டுக்குட்டியை கையில் வச்சுருப்பார். ஒரு மேய்ப்பனானவன் ஆட்டுக்குட்டியை ஒரு கோலை பிடிச்சிருப்பார், ஆட்டுக்குட்டி கையில். இப்படி ஒரு படம் போட்டிருப்பாங்க ஆட்சி மார்க்கத்தில். இது எப்பேற்பட்ட இதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், இருந்தாலும் இந்த வேதத்தை ஆதாரமாக கொண்டு அந்த அந்த படங்களை போட்டு ஜனங்களை எப்படியோ ஒரு விதத்தில் அவங்க நடத்துகிறாங்க. பார்த்திங்கன்னா அப்போ என்ன சொன்னால், மேற்படியான இப்படி உலகத்தின் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற எப்படி இதை மேற்படியான இவர் உலகத்தின் சர்வலோகத்தின் பாவத்தை எப்படி சுமந்து தீர்க்க முடியும்? இவர் யாருக்கு வந்தார்? காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் கூட்டம். இந்த அதாவது எப்படி தான் காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டத்துக்கு வந்தாலும் காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டத்துக்கு வராது. ஆதாமுடைய கச்சைக்குள்ளே அவங்க காணா போயிட்டாங்க.
ஆனால் பிந்தின ஆதாமுடைய கட்சிக்குள்ளே தான் அங்கே வரணும். அப்போ என்ன பொருள்? அந்த பிந்தின ஆதாமை ஆராதன ஸ்தலமாக ஏற்றுக்கொண்டு அவரை முற்றுமுடியை பின்பற்றி இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு அவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, இடமிருந்து வலம் பண்ணும்போது அந்த சுலைமர பிரசவ ஏழுக்காய் முத்திரை தரிக்கப்படும் பொழுது, அந்த முத்திரை தரிக்கப்பட்ட இந்த முத்திரை தரிக்கப்பட்ட இவர்கள் தான் தேவ ஆட்டு காணால் போன ஆடுகளாகிய ஆடுகள். இவர்கள் தான். இவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ண, ஒரு அடையாளத்தை அவரே வாங்கிக்கிறார். இவர்களை கண்டுபிடிக்கிறாந்தா ஒரு அடையாளம் அவருக்கு வேணும். அப்போ இந்த காணா போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டத்தை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறான்னா, எல்லாருமே சாத்தானுக்குள்ளே போயிட்டாங்க. ஆதாமுடைய கச்சைக்குள்ளே பாவம் செய்து எப்படி போயிட்டாங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஆதாம் ஏவாளும் எப்படி பாவத்தில் விழுந்து போயிட்டாங்க, சாத்தான் எப்படி பாவத்தில் விழ வச்சுட்டான். கம்ப்ளீட்டாக இவங்க ஆண் சர்பண்டு பெண் சர்பண்டு மூலியமாக ஆதாம் ஏவாள் இவர்கள் பாவம் செஞ்சு கம்ப்ளீட்டாக மூழ்கி போய் எல்லாத்தையும் பாவத்தில் முழுக்கடிச்சிட்டாங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக சர்வலோகமும் போச்சு. அப்போ தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய கட்டளையை பிசாசு என்ன பண்ணிட்டான், நிர்மூலமாக்கி ஒரு காலுக்கில் எறும்பு போட்டு நசுக்கிறாமல் நசுக்கிட்டான். நசுக்குனதும் இல்லாமல் 2000 வருஷத்துக்கு முன்னமே சிலுவையில் அடிக்கப்படாத ஒரு நாமத்தை உள்ளே கொண்டு வந்து, இயேசுன்ற நாமத்தை உள்ளே கொண்டு வந்து ஆராதிக்க வச்சுட்டான். ஒரு சிலுவையில் அடிக்கப்படுகிற நாமம் வரணும்னு சொன்னால் எங்கேருந்து வரணும் அப்படின்னு சொன்னால், அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார்ல காயங்கள், அதுக்குள்ளேருந்து வரணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே மணிக்கட்டில் அடிக்கிறாங்க. அப்போ ஏழு எழுத்துக்களாக வரணும். அந்த நாமத்துடைய கூட்டுத்தொகை 7 எழுத்துக்களாக வரணும். அப்போ அந்த 7 எழுத்துக்களாக வந்தால் தான் அது கரெக்டாக உட்காரும். அப்படி வரக்கூடிய அந்த இது என்னன்றதை கண்டுபிடிக்க எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டார். அப்போ எனக்குள்ளேருந்து பேசுகிறார். என்ன சொல்ல, பிராணம் உள்ளுக்குள்ளேயே சொல்லிட்டு வர்றார். எனக்கு இது புரியவே இல்லை ஆரம்ப நாட்களில். போக தான் புரிஞ்சது. சொல்லிவிட்டு அப்போ நான் ஒரு நாள் முழங்கால் போட்டு இது என்னப்பா எனக்குள்ளே என்னமோ சொல்கிறேன், என்ன இதுதான் ஆராதனைக்கு நாங்கள். அப்போ அந்த பைபிளில் இருக்குது ஆராதனைக்கு இயேசுன்ற நாமம் இல்லை, நீ இதைத்தான் கொண்டு வரணும். நான் கொண்டு வர முடியுமா? உலகம் பூரா எதை ஆராதிக்கிறான், இது எப்படிப்பா நான் கொண்டு வர முடியும்? இல்லை, ஒன்றை தூணாக்குவேன், நீ வா அப்படின்னு என்னை கூப்பிட்றேன். எல்லோரும் என்னை கூப்பிட்றாங்க. பைபிளில் சாட்சி சொல்லி வேதம் பிரசங்கம் பண்ணும்போது, எங்கள் சபையில் வாங்க, உங்களுக்கு நாங்கள் ஏதோ உதவி பண்ணுறோம், இது பண்ணுறோம், இது பண்ண யார்ட்டையும் போகாத, நீ தனியாவா ஊழியம் வச்சுருக்கேன், ஊழியம் வச்சுக்கிற. ஏன்னா இந்த ஊழியத்தை இந்த ஊழியத்தை எனக்கு தர்றது தான். இந்த ஊழியம் எப்பேற்பட்ட ஊழியமாக இருக்குது இந்த பைபிள் வச்சுருக்கணும் பூரா விரோதமான ஊழியமாக இருக்குது. பைபிள் வச்சு பிரசங்கம் பண்ணுறேன், அவன் பூரா பொய்யும் புரட்ட தான் சொல்கிறான். அப்போ சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்துக்கு துதிகன மகிமை சோத்திரப்படி இதெல்லாம் அப்பா பார்த்தா டான்ஸு தான், பாட்டு தான், கூத்து தான். இப்போ அவங்கள்ட்ட போய் இது சிலுவையில் அடிக்கப்படலன்னு சொன்னால் அவன் சும்மா இருப்பானா? சண்டைக்கு வரும். அப்பா இது எப்படி கொண்டு வரது வெளியில்? அப்போ சொல்கிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவட்டும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ண. இது சத்தியத்தனே ஜாக்கிரதையாக கொண்டு போ, ஒன்றை கொண்டு நான் பெரிய ஆளாக்குவேன், பெரிய ஜாதிகளை எல்லாம் கொண்டு வந்துடுவேன். உனக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாது, உனக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாது. அப்போ கர்த்தர், யுத்தம் யாருடையது? என்னுடையது, நீ போ அப்படின்றார். சரியாண்டவரே அவர் சொல்லி, எப்படி ஆட்டுக்குட்டி ஓநாய்க்குள்ளே அனுப்புறது போல என்ன அனுப்புகிறாரு. அவங்களாம் யாராக இருக்கிறாங்க? ஓநாய்க்குள். ஆட்டுக்குட்டி யார்? அவர். அதே ஆவி எனக்குள்ளே வந்துருச்சு. இப்போ ஆட்டுக்குட்டி யார்? நான். இப்போ அதே ஆவி உங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஆட்டுக்குட்டி யார்? நீங்கள். இப்போ நான் ஒரு ஆளாக இருந்த ஆட்டுக்குட்டி, இப்போ ஆட்டுக்குட்டிகள் சேர்ந்துருச்சு. ஆடு குட்டி போட்டுருச்சு. ஆடு என்ன பண்ணுது? இனி போக 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 மந்தை பெருகும். மந்தை பெருகும் போது என்ன ஆகும்? சத்துரு வைக்கப்படுவான். என்னடா இது எப்படி காலி பண்ணலாம், எப்படி அழிச்சிடலாம், எப்படி க்ளோஸ் பண்ணிடலாம், இவங்களை எப்படி எதுவும் கூடாது பண்ணலாம். அவனுக்கு 24 ஹவர்ஸ் அதே மைண்டு தான். எந்த வழியிலேயே க்ளோஸ் பண்ணிடணும். பல ரூட்டை கொண்டு வருவான். எந்த வழியில் வந்தாலும் வெக்கப்பட்டு போகிறவன் அவன் தான். ஏன்னு கேட்டால், வெறுப்படியான எப்படி உலகத்தின் சர்வத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க முடியும்? நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, நம்முடைய கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் வந்து இன்னைக்கு உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்து வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானுடைய முள்ளங்கால் எல்லாத்தையும் முடங்கி செய்துட்டார். இதில் ஒரு கூத்து பண்ணார். பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் 27, 28, 29 யாக்கோபிட்ட பேசுகிறார் ஆண்டவர். பேசிட்டு என்ன சொல்கிறார்? உன் பேர் என்னன்னு கேட்குறாரு.
அவன் யாக்கோப்புன்றான். அவர் சொல்கிறார், இனிமேல் கொண்டு உனக்கே யாக்கோப்புன்னு பேர் இல்லை, இஸ்ரவேல்னு பேர் வைக்கிறார். அப்போ யாருடைய சந்ததிக்கு இஸ்ரவேல்னு பேர் வந்துருச்சு? ஆபிரகாமுடைய சந்ததிக்கு. இன்றைக்கி அதே யாத்ராமம் 25 1 to 6 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அங்கே தான் 7ஆம் தூதன் அங்கே தான் வரான். கேத்துரா சந்ததியில் ஆபிரகாம் வித்தில் வரான். அப்போ இந்த 6 பிள்ளைகள் எல்லாம் கிழக்கு தேசத்துக்கு அனுப்பிச்சிட்டார்ல, இவங்களுக்குள்ள ஒரு சந்ததி உருவாகுது. அவங்க தான் நம்ம. இப்போ நம்ம யாருடைய வித்தாக இருக்கிறோம்? அவரோட நேரடி வித்து. அதில் என்ன எடுத்துட்டாரு? என்னுடைய இனத்தில் எந்த மக்கள் வர்றாங்களோ அவங்க எத்தனை பேரும் நேரடி வித்து. என்னுடைய இனத்தில், நான் எந்த இனத்தில் பிறந்தனோ எங்கள் அப்பா பார்த்து ஆபிரகாமை பார்க்க வேண்டாம், நான் எங்கள் அப்பா பார்த்துருக்குறேன். ஆபிரகாமையும் தரிசனத்தில் பார்த்துட்டேன். அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி. இப்போ இந்த தரிசனத்தில் ஆபிரகாம் பார்த்தோம்னா கை காலம் நடுங்குது எனக்கு. என்னடா அது, நம்ம அப்பா மாதிரியே இருக்காரு. ரொம்ப காலம் இல்லை, செத்து போயிட்டார். நான் சின்ன பிள்ளையா இருக்கேன், எனக்கு ஒரு 12-13 வயசு இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் எந்த இனத்தில் வந்தேனோ அதே இனத்தில் கொண்டு வந்துட்டேன். கேத்துரால் சந்ததி, ஆபிரகாமோட வித்தில் கேத்துரால் சந்ததியில் நான் வந்தவன். இல்லாட்டி அந்த சத்தியம் புரியுமா? ஏற்கனவே 2000 வருஷமாக எத்தனை பேர் தலைமுறையாக இருக்கிறான். எவனுக்கு சொல்லாத ஒரு ரகசியத்தை கர்த்தர் சொல்கிறான். அந்த வித்தில் வரவனு தான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி தான் எனக்கு கையை பிடிச்சி இழுத்ததும் சொல்லி கொடுக்குறாரு இந்த ரகசியத்தை. நான் வேண்டான்னு சொன்னாலும் அவர் என்னை விடுற மாதிரி இல்லை. மருத்துவத்தில் பயங்கரமாக சண்டை எனக்கு. அவருக்கு ஐயோ அப்பா என்ன வேண்டாம்ப்பா, அந்த சத்தியம் எனக்கு வேண்டாம். நான் எவன் சொன்னால் எவன் கேட்க போகிறான், நான் ஒன்று நடத்துவேன், நீ வா என்னை இழுத்துட்டு வந்துட்டார். ஊர்லேருந்து கை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டார். இங்கே மெட்ராஸில் கொண்டு வந்து விட்டுட்டு திக்கட்டவனா விட்டார். யாரை? யாக்கோபு விட்ட மாதிரி திக்கட்டவனா விட்டார். மகாபரிய கஷ்டப்பட்டு நல்ல பாடி நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டேன், உழைத்து சம்பாதிச்சு. யார்ட்டையும் 10 பைசா கை நீட்டு கூட வாங்க மாட்டேன், கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். நான் தான் சம்பாரித்து சாப்பிட்டேன். அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ இந்த மாதிரியான இப்படி தான் என்னை கொண்டு வந்தார் கர்த்தர். இப்போ நீங்கள் படிச்சிங்கல்ல, ஏன்னா அப்போ அவனுக்கு இஸ்ரவேல்னு பேர் வைக்கிறதில்ல. எந்த வசனம் அது? அது அவன் 27, 27, 28. சரி, பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா படிங்க அதை. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அதற்கு அப்பொழுது அவர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனோடும் மனிதனோடும் இவர் தேவனோடு போராடுறான். மனிதன் யார்? அவன் தாய்மாமன் லாபானை ஏமாற்றிட்டான். அக்கா செஞ்சு 2 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டான், விடாமல் பிடிச்சி. அதுக்கு என்ன பண்ணான்? அவன் அசந்திருக்க நேரத்தில் இருக்கிற ஆடு மாடு சொத்து பத்து எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு மாமனுக்கு தெரியாமல் ஓடியான்னு சொல்லாமக்குலாம் 2 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு 11 பிள்ளைங்க 2 பிள்ளைங்க. இனி நமக்கு எங்கே வாழ போகிறான்? அப்போ சம்பாதிச்சிடுவான், நீ வா எல்லாத்தையும் கூட்டுங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்? மாமன் தேடி வர்றான். கர்த்தர் நைட்டோ அவனை கூப்பிட்டு எச்சரிச்சிட்டாரு. ஏய் லாபான், நீ ஒன்றும் கேட்கக்கூடாது, நான் தான் அனுப்பிச்சேன், நான் தான் போச்சு சொல்லிட்டேன், நான் தான் வர சொன்னேன், நான் தான் சொல்லிட்டு போயிட்டான். நீ எதுவுமே கேட்காத, நீ ஆசீர்வச்சிட்டு போயிட்டு இரு. லாபான் என்ன பண்ணா? யாக்கோபை கூப்பிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு பேர பிள்ளைங்களாம் கூப்பிட்டு ஆசீர்வதிச்சுட்டு அவன் போயிட்டான். அப்போ கர்த்தர் என்ன பண்ணார்? நீ போ, நான் உனக்கு தேசத்துக்கு ஆபிரகாம் ஈசாக்கு இந்த தேசத்துக்கு நீ வாசலாம் அவனை கூப்பிட்டு வந்துட்டார். கானான் தேசத்துக்கு கூப்பிட்டு வர. அப்போ எவ்வளோ பெரிய கிருபைக்குள்ள தேவன் அன்னைக்கு நடத்தின அதே தேவன் இன்றைக்கு காணா போன ஆடுகளாய உங்களை, இஸ்ரவேல் கூட்டமாகி உங்களை இந்த வார்த்தையின்படி சேர்க்குறாரு. அப்போ உங்களை எப்படி நடத்துவார்? எல்லா விதத்திலும் சிறந்த மக்களாக. ஏன்னா நீங்கள் அபிஷேகம். என்ன அபிஷேகம் நம்மளுக்குள்ள இருக்குது? வார்த்தையின் அபிஷேகம். நம்மளுக்குள்ளே இறங்கிச்சு. இது அபிஷேகத்தில் உயர்வான அபிஷேகம் வார்த்தையின் அபிஷேகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவை பற்றி நிறைய பேர்களுக்கு தெரியாது. எதான் சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த இயேசுவை பற்றி நிறைய பேர் நம்மளுக்கு அப்போவும் தெரியும், இப்போ புரிஞ்சு போச்சு. அப்போ தெரியும். யாராச்சும் அந்த கேள்வி கேட்கும்போது நான் இப்போ மரியாள் வயிற்றில் பரிசுத்தாவில் யார் உருவானா? இயேசு உருவானார். பரிசுத்தாவில் தானே உருவானாரே. இப்போ 30வது வயசில் பரிசுத்தாவி பரிசுத்த ஆவி புறாவின் ரூபம் கொண்டு அவருக்குள்ளே இறங்க வேண்டிய அவசியம் இருக்கா?
இறங்கணுமா? தேவையில்லையா? இப்போ இறங்குனது வேதத்தில் போட்டிருக்கப்பா. அது எந்த ஆவி? பேமொழி முழிக்கிறான். அப்போ அவர் அப்பா இயேசு யார்? பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை கொண்டு வருவதற்கு தனக்குன்னு ஒரு மனைவியை உருவாக்குனார். அந்த மனைவியோட அவரே சேர்ந்து அவருடைய வித்து அதுக்குள்ளே வச்சுட்டார். சிறுவையில் அடிக்க போகும்போது குமாரன் பறந்துட்டார். அவர் தான் பிதாவாகிய தேவனுடைய சொந்த குமாரன். அப்போ இவர் அடிக்கப்பட்டவர், அவருக்குள்ளேருந்து பிறந்தவர், அவர் அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ளவர். அவருக்குள்ளேருந்து சிலுவை பற்றிய உபதேசம் போய் அவருக்குள்ளேருந்து அவர் எல்லா ஜூஸையும் உறிஞ்சிக்கிட்டு சிலுவை பற்றி உயிர் தந்த கிறிஸ்து வந்துட்டார். அவர் தான் இன்றைக்கி சபையை நடத்தினார். அவருக்கு தான் சகல வல்லமைகளும் உண்டு. அப்போ அவர் யாருடைய நாமத்தை ஆராதனை ஸ்தலமாக கொண்டு வராரு? அடிக்கப்பட்டார் இல்லையா கிறிஸ்து, அவருடைய நாமத்தை ஆராதனை, அவருடைய நாமம் தான் பிராணம். இவருக்கும் பிராணம் தான், அவருக்கும் பிராணம் தான். கணக்கு பார்த்தா அவருடைய நாமத்தை ஆராதனை ஸ்தலமாக இவர் கொண்டு வராரு. இது எவ்வளோ பெரிய கிருபை! எவனாலையும் புரிஞ்சுக்கிறவே முடியாதபடி மகத்தான கிருபையும் சத்தியத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வந்திருக்காரு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய குமாரனாகிய நோமின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கினமை சுத்திகரிக்கும். 1 யோவான் 4:14 பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் சாட்சியிடுகிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக, ஏன்னா அவர் காணாமல் போன ஆளுகளாக இஸ்ரவேல் கூட்டத்துக்கு வந்தார். ஆனால் அவர் தான் உலக இரட்சகர். சாட்சியிடுறோம். சாட்சியிடுறது யார்? அப்போஸ்தலர். குணமே பற்றிய அந்த சாட்சியை அப்போஸ்தலர் எடுக்கிறாங்க. நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். யாருக்கு? குணமுக்கு சாட்சிகளாக இருக்கணும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட்சி எடுக்கணும். 1 யோவான் 29 மறுநாளிலே யோவான் தண்ணீரத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி. 29 என்ன சொல்கிறாரு? மறுநாளிலே யோவான், ஆமாம், மறுநாளிலே யோவான் கிறிஸ்து புரோமே தண்ணீரத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி சொல்லிட்டான். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு உண்மையிலே அதுதான். உண்மையிலே அவர் தான் உலகத்தின் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து, சர்வலோகத்தின் பாவத்தை. இப்போ தள்ளப்பட்ட ஆவிகள்லாம் வந்து இந்த எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எரியும் கந்தக்கரில் போட்டான்னு வச்சுங்க, அந்த இடமே 7 லட்சம் கோடி. அது தென் திசையில், எந்த திசையில் தள்ளப்பட்டிருக்குது? தென் திசையில். அது தென் திசை, தேவனுடைய மேப்பில் தென் திசை. இப்போ நம்ம பார்க்குறோம் சூரியனுடைய மேப்பு, சூரியனுடைய மேப் பார்க்குறோம். நட்சத்திரம் மேப், சூரியன் எங்கே ஒதுக்குது? கிழக்கில். மறுபடியும் எங்கே மறையுது? மேற்கில். அவ்வளோதான் தெரியும் நம்மளுக்கு. நட்சத்திரங்கள் கண்ணில் பார்க்குறோம், புரியுதுங்களா? பூமி தன்னைத்தான் சுற்றுது, சூரியனை சுற்றி வருது. சூரியன் தன்னைத்தான் சுற்றுது, 11 கோள்களும் சூரியனை சுற்றுது. இந்த அமைப்பு பூமிக்கு தூணும் அல்ல, துணையும் அல்ல, அந்த இடத்துல தொங்குது. பூமி என்ன பண்ணுது? அந்த இடத்துல தொங்குது. அந்த இடத்துல தொங்குறதுக்கு அது தூணெலாம் ஒன்றும் இல்லாதபடி அந்த இடத்துல தொங்குதா. இதை உண்டாக்குனவர் எப்பேற்பட்டவராக இருப்பார் பாரு, திங்க் பண்ணி பாரு. இப்போ நம்ம அவருடைய குமாரனை தான் இன்றைக்கி நம்ம ஆராதிக்கிறோம். அதுதான் பிதா. சொல்லும்போது பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறது அறியலையா பிழிப்பு, பிதாவை என்னது காட்டுன்னு சொல்லிய, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும். அப்போ யாருடைய வித்தில் வர்றாரு? பிதாவுடைய வித்தில் குமாரன் வர்றாரு. அதனால் அவர் அழுத்தமாக சொல்கிறார். இதை அவனுக்கு புரிஞ்சுக்கிற முடியல. அப்போ இந்த சத்தியத்தினுடைய மகத்துவங்களை புரிந்து திருச்சபைக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனிதன் வர்றான்னா அவன் ஊரின் 7 மட்டும்தான், அவர் யாரும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு கிருபையை எனக்கு தந்திருக்கார். என் மூலியமாக அந்த பாக்கியமும் கிருபையும் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்த சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, குணம் நடந்து போகிறதை கண்டு 36 இதோ தேவாட்டுக்குட்டி. அவன் நடந்து போகிறத பார்த்து என்ன சொல்கிறான்? நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவாட்டுக்குட்டி. இதே தேவாட்டுக்குட்டி. தேவாட்டுக்குட்டினா என்ன ஆகுது? இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி அறுத்த ரத்தத்தை என்ன பண்ணுவான்? மிளகு போட்டு வறுத்து டேஸ்ட்டை தின்றுவான் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை. அவர் சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுன்னார்.
அவர் தேவாட்டுக்குட்டி இருக்க அவர் ரிசர்வ் சொல்கிறாரு, இப்போ நம்ம அவருடைய மாம்சத்தை புதுசு ரத்தத்தை பானம் பண்ணுறோம். ராபோஜனா தானே, ராபோஜனம் என்ன கொடுக்குறான்? உன்னோடைய மாம்சமும் ரத்தமும். அவர் சொல்லிட்டார், என் மாம்சத்தை புதுசு ரத்தத்தை பானம் பண்ணுறதுக்கு. இப்போ 2000 வருஷமாக புதுச்சானே சிலுவை அடிக்கப்படாத ஒரு நாமத்தில் அவனுக்கு நித்தியம் கிடைக்குமா? ரட்சிப்பே இல்லை, நித்தியம் எங்கே கிடைக்க போகுது? இல்லை ஜட்ஜ்மெண்ட்டில் போய் நிற்கும். ஆண்டவரே உடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினோமே, உடைய நாமத்தில் அற்புதங்கள் செய்தோமே, ஆண்டவரே உன் நாமத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்தோமே. அது என்ன சொல்கிறார்? அக்கிரமம் செய்யக்காரே, என்னை விட்டு அகன்று பொருள் ஒரு காலம் நான் உங்களை அறியலேன். அப்போ எல்லா ஆத்மாக்களும் என்ன ஆகும்? உருவ குத்திக்கிட்டு சாகுற மாதிரி. ஒன்றுமே புரியாது அதுகளுக்கு. ஏன் எப்படி பிசாசை ஏமாத்தினா பாருங்கள். 2000 வருஷமாக அந்த சிலுவை அடிக்கப்படாத ஒரு நாம இடைச்சொல்ல சொருவிட்டு யாருக்குமே இந்த சத்தியத்தை கர்த்தர் புரிய வைக்கல. எனக்கு தான் புரிய வச்சுருக்காரு. இந்த 2000 ஆண்டுகளாக இந்த இயேசுன்ற நாமத்தை ஆராய்த்த மக்களை ஜட்ஜ்மெண்ட்டில் கொண்டு நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டும் போது சொல்லக்கூடிய காரியங்களை கூர்ந்து கவனிச்சிங்க சொன்னால் அந்த மாதிரி வார்த்தையை சொல்லி கட் பண்ணி விட்டுறாரு. ஏன் அப்படி சொல்லும்போது அந்த மக்களுக்கு என்ன இல்லாமல் போச்சு? சில நிறைய காரியங்களை அவர் வேதத்தில் சொல்லியிருக்காரு. நிறைய காரியங்களை வேதத்தில் சொல்லியிருக்காரு. பார்த்திங்கன்னா அதில் கள்ள தீர்க்கதரிசி எச்சரிக்கையாருங்கள். அவர் ஆட்டு தோலை பொருத்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார். அவர் உள்ளமாக எப்படி இருக்குது? பட்சிக்கிற ஓநாய்கள். அதே மாதிரி தான் அந்த 2000 வருஷமாக ஆட்டு தோலை பொருத்தி கொண்டு வர்றது யார்? பெரிய ஸ்தாபன சபைகள், பெரிய ராஜாக்கள். அவங்களாம் பெரிய ஸ்தாபன சபையை உருவாக்கினா அது யார்? அவர் தான்ப்பா ஃபவுண்டரு. அவர் கீழே கிட்ட 160 சர்ச் இருக்குது. அவரை பார்த்தானே இப்படி பேசிட்டே. அவருக்கு கீழே 160 சர்ச் இருக்குது. பெரிய ஃபவுண்டர்ப்பா அவர். வாழ்நாள் ஃபுல்லாக ஆண்டவருக்காண்டி அர்ப்பணித்து இந்த கம்பை கொண்டிட்டு போகிறார். பார்த்தியா, இவர் தான். என்ன பிரயோஜனம்? சத்தியத்தை அறியலை. அப்படி போய் அவர் இயேசுக்குள்ள நித்திரஞ்சிட்டார். எங்கே போய் சேர்ந்துறாரு? நேராக ஆத்மா எங்கே போகுது? பாதாளத்துக்கு தான் போகுது. பரலோகத்துக்கும் அந்த ஆத்மாவுக்கு என்ன இல்லை சம்பந்தம். ஏன்? சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்தத்தில் இவர் கழுவப்படலை. அந்த அடையாளம் இவருக்குள்ளே வரல. சிலுவைப்பட்ட உபதேசம் வரல. நாமம் குத்தப்படலை. ஏன்? அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட நாமத்தை நீக்கிட்டு சிலுவையில் அடிக்கப்படாத நாமத்தை சொல்லுனதுனால இப்போ வரைக்கும் இந்த சத்தியம் நம்ம போய் சொன்னால் வேணா கேட்பான்னு நினைக்கிறீங்களா? ஏன் கேட்க மாட்டான்? 2000 வருஷமாக நாங்கள் இயேசுன்ற நாமத்தை ஆராதிக்கிறோம். நீ இயேசுன்ற ஆராதிக்கிற நாமம் கிடையாது. அது ரோம அரசாங்க குலதெய்வத்து நாம இடைச்சொல்லா வந்துருச்சு. அதை ஆராதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறியே. நம்ம என்ன தான் ஆதாரம் சொன்னாலும் அவனுக்கு மைண்டில் என்ன வராது? தங்கி போகிறிய சாத்தானுடைய அனாயிட்டிங் உள்ளே இருக்கிறதுனால கிறிஸ்துவுக்கு பதிலாக அந்தி கிறிஸ்து உள்ளே இருக்கிறதுனால சத்தியத்தை அவனுக்குள்ளேருந்து அவன் நிராகரிக்கிறான். அப்போ உண்மையான வித்துக்களை கர்த்தர் தான் என்ன பண்ணணும்? கூட்டி அத்தாங்க சொல்ல ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலேயே கூட்டி சேர்த்தார். இந்த காரியத்தை கர்த்தர் தான் செய்யணும். ஆனாலும் எப்படி செய்வார்? உங்களுக்கு ஜபம், முழங்கால் ஜபம், கண்ணீரோடு ஜபம். நீ ஜெபிச்சா தான் அந்த ஆத்மாக்களை விடுதலை. இல்லாட்டினா இல்லை. அப்போ கர்த்தர் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லும்போது இந்த மகத்தான் ரட்சிப்பை யாருக்குள்ளே கொடுத்துருக்காரு? இப்போ என் மூலியமாக உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம ஆத்மாக்களுக்காண்டி போராடணும். அப்போ கர்த்தர் என்ன பண்ணாரு? அது சொல்லும்போது சொல்லிட்டாரு. மத்தேயு 15:24 இவரே காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் கூட்டத்தின் பாவத்தையும் சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்தவர் என்று எப்படி கூற முடியும்? காணாமற் ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டத்துக்கு சொன்னாரே. அப்போ என்ன சொல்லும்போது ஒருவனும் கெட்டுப்போது எனக்கு சித்தம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே சித்தம். எல்லாருக்காண்டி தான் வர்றாரு. எல்லா மக்களுக்காண்டி வர்றாரு. தன்னைத்தான் வெறுத்து தன் சொல்லி எடுத்துக்கொண்டு அனுதினம் பின்புறம் செய்தான் அப்பான்னு சொன்னார். எவனாச்சும் வெறுக்கிறானா? இல்லை. 24 மணி நேரமும் கண்கள் ஈச்ச, மாம்சத்தில் ஈச்ச, ஜீவனத்தில் பெருமை. அதாவது சொன்னால் இந்த பூமியினுடைய ஆஸ்திகள் நம்மளுக்கு சேர்க்கணும், வைக்கணும். இதில் தான் இந்த பைபிள் வச்சுட்டு ஊழியக்காரனே ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பேசும்போது நல்லா கவனிங்களேன். உங்கள் பிரசங்கம் பண்ணுறதுனா நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு அரசியல்வாதி பேசுகிற மாதிரியே இருக்கும். மைக்கு பிடிச்சி எம்எல்ஏ எம்பிக்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன இல்லை அவங்களுக்குள்ள? சத்தியத்தின் ஆவி,
சத்தியத்தை அறிவில் சத்தியம் விடுதலை ஆக்கும். இந்த தேவ அபிஷேகம், வார்த்தையின் அபிஷேகம் ஊற்றப்பட்டால் தான் அவனுக்கு தாழ்மை வரும், இல்லாட்டி வராது. அவ்வளோ பெரிய தேவன். எல்லாரும் கணத்தில் அடித்தவன் யாருன்னு சொல்லு. மகன் தலையில் குட்டினவன் யாருன்னு சொல்லு. அவர் தெரியாமல் இருக்கமா? நீ கண்ணை கட்டினாலும் தெரியாமல் இருக்கமா? போட்டுனா கதவுக்குள்ளே வெளியில் போயிட்டார். அந்த இடத்துல நடந்து போய் மேலே போய் ஜெபம் பண்ணார். மறுபடியும் அந்த இடத்துல நடந்து வந்தார். மறுபடியும் கடல் மேல் நடந்தார். மறுபடியும் ஏன் சார் கை காலெலாம் கட்டி தூக்கி கழுகு மலையிலேருந்து கீழே போட்டான். அங்கே நடந்து போயிட்டுருக்காரு, கீழே வந்துட்டார். அப்போ எந்த அளவுக்கு அவர் படுத்தினானோ, அப்போ அவரை எவ்வளோ பெரிய கேலி கிண்டல் நையாண்டி பண்ணானோ. ஆனால் உண்மையிலே அவர் எல்லாத்தையும் சகித்து எம்ஆர்சிஸோடு நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் யாருன்ற அங்கே வெளிப்படுத்தின மறைஞ்சிட்டார். அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்துட்டு மறைச்சிட்டார். கதறுதான் அவனுக்கு இருந்தீங்க. அப்பா கதறாடுவா. 8 கிலோமீட்டர் எம்ஆர்சிஸ் 8 கிலோமீட்டரா? 14 கிலோமீட்டர் எம்ஆர்சிஸோடு நடந்து போகிறாரு. நடந்து போயிட்டு பேசிகிட்டே போகும்போது இவர் பேசினதெல்லாம் கேட்டுட்டு அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்துட்டு மறந்துட்டு அவனை எப்படி இருக்கும் அவனுக்கு? கதறான், உருள்றான் கிடந்து அது போடலை விதத்தில் கதறான். ஐயோ ஆண்டவரே 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 ஆண்டவரே, விட்டுட்டோமே கோட்டை விட்டோமே கதறான், உருள்றான். அப்போவே விழுந்துருச்சு, ஓடியாரான். ஒருத்தனை கூட என்ன வரல, தூக்கம் வரல. அப்போ இனிமேல் கூட அவனுக்கு என்ன இல்லை, எதுவுமே வேண்டாம், ஆண்டவர் தான் வேணும், எல்லாத்தையும் விட்டு வந்துட்டான். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் விட்டு போக வேண்டாம். இந்த சத்தியத்துக்காண்டி முழங்கால நில்லை. கர்த்தர் உனக்கு இப்போ நான் என் மூலியமாக சொல்கிறதெல்லாம் முழங்கால் தான் நிற்க சொல்கிறேன். அப்போ சொன்னபோது அவர் நம்ம கூட்டிட்டு அவர் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு அவர் முன்னே போவார். அவர் சொல்கிறார், நான் ஒரு அடி வைப்பேன் உனக்கா, எனக்காண்டி நீ ஒரு அடி வச்சா உனக்காண்டி 2 அடி வைப்பேன்றார். அவர் வச்சு அந்த ஸ்டெப்பு மேலே வச்சு நம்ம நடந்த ஸ்டெப்புனா என்ன சொல்கிற, ஊழியத்தின் பாத சத்தியத்தின் அடிப்படை. அந்த சுழியை பற்றிய 7 உபதேசத்தை நம்மளுக்கு தந்திருக்காரு. அந்த சுழியை பற்றிய உபதேசத்தை தோளில் சுமந்து கொண்டு போகும்போது பெரிய காரியத்தை கர்த்தர் பண்ணுவார். நமக்காண்டி குறிப்பிட்ட சொல்லிட்டாரு, சர்வத்தின் பாவத்தையும் சுமந்து இருக்க முடியும். உலக ரட்சகர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டேன்னு சொல்கிறார். அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன். இந்த குறிப்பிட்ட சமுதாயத்தின் மக்கள் யார்? நான் ஆதாமுடைய கட்சிக்குள்ளே காணாமல் போயிட்டாங்களா, அவங்க தான். அப்போ அவங்க முந்தினாதமுடைய கட்சிகள் காணா போயிட்டாரு. அப்புறம் யாருக்குள்ளேருந்து இவங்க வரணும், பிந்தினாதமுடைய கட்சிக்குள்ளேருந்து இவங்க வரணும். அச்சாறுபார் அடி சே, எவனும் புரிந்து கொள்ள முடியாதபடி சத்தியம். அது முந்தினாதமுடைய கட்சிக்குள்ளே காணா போயிட்டான், பிந்தினாதமுடைய கட்சிக்குள்ளே தான் வரணும். அப்போ இவருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் இவனுக்கு இவர் தான் பிந்தினாதான். அப்போ இவருக்குள்ள அந்த இது கிடச்சிருது, நம்மளுக்கு கிடச்சிச்சு. அப்போ எப்போ இந்த சத்தியத்தை புரிய வைக்கிறதுக்கு அவர் என் அப்பா என்ன பாடுபடுத்திட்டார், நான் புரிய வச்சிட்டார். நின்றுட்டேன். எத்தனை பேர் கூப்பிட்டாலும் போகலை. இதுக்கிடையில் பாடுகள் அதிகம். அந்த பாடுகளுக்கு மத்தியில் நான் சாவலை, நானே என் பிள்ளைகளும் செத்து போகலை. உயிரோடு எழுப்பி உயிரோடு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இந்த சத்தியம் புரிய 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 பிள்ளைகளுக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வருமானத்துலேருந்து அவங்க சாப்பிட்டுட்டே இருப்போம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான். அதிகப்படியாக முடியாதுமா, முடிஞ்ச வரைக்கும் தரேன், நீ பார்த்துங்க. கர்த்தர் செய்கிறார். இதற்கு அனுபவம். அந்த சமுதாயம் தான் காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டத்தார்கள். இவர் எங்கு எப்படி காணாமல் போனார்கள், இவர்கள் எப்படி தேடி கண்டுபிடிக்க வேண்டும்? ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தில் காணாமல் போயிட்டாங்க. பிந்தினாதாம் ஏவாளும் செய்த மகாபுரிய பரிசுத்த நிலையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிந்தினாதாம் மகாபுரிய பரிசுத்த நிலையிலேயே பாவம் செய்து, முந்தினாதாம் என்ன பாவம் செய்து விழுந்து போயிட்டானோ அதே மாதிரி பாவத்தை சொல்கிறீங்களா, மகாபுரிய பரிசுத்த நிலையிலேயே சிலுவையில் ஒப்பு கொடுக்குறாரு. சிலுவை அடிக்கப்பட்டால் அவர் யார் ஆகிட்டார்? பாவி ஆகிட்டார். நல்லா கவனிங்க. சிலுவையில் அடிக்கப்பட்டால் இவர் பாவி ஆகிட்டு, இவர் தான் பாவி, மகாபுரிய பாவி இவர் தான். ஏன்? உலகத்தையும் சர்வத்தின் பாவத்தையும் சுமந்துட்டார. அப்போ இவர் யாராக இருக்கிறாரு? பிதாவை தேவனுக்கு முன்பாக மகாபுரிய பாவி, தேவ தூதர்களுக்கு முன்பாக யாராக இருக்கிறாரு? மகாபுரிய பாவி. இந்த மகாபுரிய பாவி இருக்கார் பாருங்க. இந்த மகாபுரிய பாவியாகிய இந்த கிறிஸ்து பிரணோமுடைய இவருடைய ரத்தம் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்துது. ஞானஸ்தான முறைமையில்
இவர் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த அலங்காரம் எனக்குள்ளே வந்துருச்சு, உங்களுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ அவர் எப்படி இருக்கு அப்படி நம்ம வந்துட்டோம். இப்போ முந்தின ஆதாமா காட்டிலும் பிந்தின ஆதாம் பாவம் செய்யாமலே மகா பரிசுத்த நிலையிலேயே எப்படி பாவத்துக்குள்ளே போனாரோ, யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டார். யாரும் அதை தீர்க்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதே நிலை நம்மளுக்குள்ளே வந்துட்டு பிறகு நம்மளுக்கு அந்த இதை கொடுத்துட்டாரு. இப்போ அந்த பாக்கியமும் இந்த சிலாக்கியமும் நம்மளுக்குள்ளே கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம யாராக இருக்கிறோம்? இப்போ நம்ம யாராக இருக்கிறோம்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். கரெக்டாக சொன்னார், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். யாராக இருக்கிறோம்? இப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலர். இப்போ சொல்லிட்டு ஆதாவுக்குள்ளே ஏவாளுக்குள்ளேயும் என்ன பண்ணா, மகா பரிசுத்த நிலையிலே ஏவாள் மூலியமாக ஆதாம் எவ்வளோ பாவம் செய்யாதபடி சேர்ந்திருந்தாங்கன்னா மகா பரிசுத்த நிலையிலேயே அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். இவர்கள் இஸ்ரவேலர்கள். அப்படி அவங்க பிறந்திருந்தாங்கன்னா இஸ்ரவேலர்கள். ஆதாம் எவ்வளோ பாவம் செய்யாததுக்கு முன்னாடி குழந்தை பிறந்தது தான் அவங்களுக்கு என்ன ஆகும்? இஸ்ரவேலர்கள். அதான் பாவம் செஞ்சிட்டாங்களே. அப்போ பிந்தின ஆதாம் பாவத்தில் விழுந்து போன மனவாட்டியோட அவர் சேர்ந்து அவருடைய வித்தை வச்சுட்டாரு. பாவத்தில் விழுந்து போன மனவாட்டி நம்மளுக்குள்ள அவருடைய வித்தை வச்சுட்டாரு. இப்போ நாம் யாராக இருக்கிறோம்? குமாரனுடைய குழந்தையை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம், கர்ப்பஸ்திரியாக இருக்கிறோம், மேசியாவாக இருக்கிறோம். இப்போ நம்மளுக்கு அவர் நிலை நம்மளுக்குள்ளே வந்துட்டதுனால நாம் யாராகிட்டோம்? மகா பரிசுத்தர் ஆகிட்டோம். இப்போ நம்ம பரலோகவாசி ஆகிட்டோம். இப்போ அதுக்கு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனம் தான் உதாரணம். இப்போ நான் பரலோகவாசிகள், நடமாடும் தேவபுத்திரர்கள். அவர் பிறப்பித்துட்டார், அவருடைய வித்து நம்மளுக்குள்ள வந்துருச்சு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார். அவர் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினால் பிறவாமல் தேவனாலே அழகா சூட்சமத்தை கொண்டு போய் முடிச்சிட்டார். இப்போ நாம் தேவனாலே பிறந்துட்டோம். எதில் பிறக்கலை? மாம்ச சித்தத்தில் பிறக்கலை, புரியுங்களா? புருஷனுடைய சித்தத்தில் பிறக்கலை. அப்போ தேவனாலே பிறந்துட்டோம். இது எவ்வளோ பெரிய சூட்சமம், எவ்வளோ பெரிய ரகசியம். அப்படியே அழகாக கொண்டு வந்து சத்தியத்தை எனக்கு புரிய வச்சு உங்களை அப்படியே தேவபுத்திரன் ஆக்கிட்டார். ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாரும் எப்படி ஆகிட்டோம்? தேவபுத்திரன். சகரியா எங்கேருந்து வந்தாலும் தெரியல, அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு. புரியுதுங்களா? அவரும் என்னை விடவே இல்லை, பற்றி கொண்டே வந்தணும். நம்ம கூட இருந்தவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக பின்னோக்கி போய் அவங்க பாவத்திலிருந்து விடுபட முடியல. எப்படி? நாய் கக்கினதே திரும்ப திங்கி செய்த பாவத்தையே செய்யும்போது அவன் என்ன பண்ணுவான்? நாய் கக்கினதை திரும்ப திங்கிற மாதிரி செஞ்ச பாவத்தையே செஞ்சான்னா அவனை கர்த்தரையே மன்னிக்க மாட்டார். ஒரு தூரம் பரிசுத்தமாக்கப்பட்டு முத்தரிக்கப்பட்ட பிற்பாடு மறுபடியும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அவனை கர்த்தர் என்ன பண்ணுவார்? தூக்கி அனாதையை தூக்கி தள்ளி விட்டுருவார். அப்போ நம்மளை எந்த அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திட்டார் பாருங்கள். இஸ்ரவேலர்கள் என்ற நாமத்தை இப்போ தான் இஸ்ரவேலர்கள் இந்த இஸ்ரவேலர் நாமத்தை ஆதியாகமம் 30:32-28 அப்போ யாக்கோபு கேட்குறாரு, யாக்கோபே உன் பேர் என்ன? உன் பேர் யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். அவன் பேர் என்னாச்சு? யாக்கோபு. கர்த்தர் சொல்கிறாரு, உன் பேர் என்ன? யாக்கோபு. உன் பேர் யாக்கோபு இல்லை, உன் பேர் என்ன ஏற்படும்? இஸ்ரவேல் எனப்படும். ஏன்? தேவனோடும் மனிதனோடும் போராடி ஜெயம் கொண்டாயே. அப்போ என்ன சொல்லலாம்? அவனுக்கு இஸ்ரவேல்னு பேர் வைக்கிறார். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு இஸ்ரவேல்னு பேர் வைக்கிறார். 7ஆம் சதுரம் மூலியமாக நீங்கள் தான் காணா போன ஆடுகளா இஸ்ரவேலே கர்த்தர்றாரு. இஸ்ரவேலே தாசனாகிய யாக்கோபே இஸ்ரவேலேன்றார். நல்லா கவனிங்க, அவர் சொல்கிற வார்த்தையை கவனிச்சிங்கன்னா, என் தாசனாகிய யாக்கோபே இஸ்ரவேலேன்றார். ஆபிரகாமின் சந்ததியே ஈசாக்கின் சந்ததி. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது போல நீனும் என்னுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தா வேதத்தில் சொல்லப்பட்ட மொத்த ஆசீர்வாதம் உனக்கு நான் தந்துடுவேன். கதறார், தேவனே கதறார். ஏன்? இன்றைக்கி காணப்போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டத்தை உங்களை பார்த்து தேவன் என் மூலியமாக கதறார். அப்போ எப்பேற்பட்ட காரியத்தை கொண்டு வந்து உங்களை முத்தரிச்சிட்டாரு. கர்த்தரால் நீங்கள் முத்தரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். முத்திரை என்பது ராஜ முத்திரை, பரலோக முத்திரை.
உங்களுக்கு குத்தியாச்சு. இப்போ யார் கூட்டம்? நீங்கள் யார்? ராஜரிய ஆசாரிய கூட்டம் நீங்கள் தான். அதுக்கு ஒரு வசனம் படிங்க பிரதர், இருக்கும்ல, இதில் இருக்குது. ராஜரிய ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீங்க. அவர் எப்பேற்பட்ட ராஜரிய ஆசாரிய கூட்டத்தை இப்போ எழுப்பிட்டார் பாருங்களேன். அவருக்கு சொந்தமான ஜனமாயும் ராஜரிய ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். அப்போ இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்காரு. அப்போ நாம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, அடுத்து இந்த தேவனோட மனிதனும் போராடி ஜெயம் கொண்டான். இந்த இஸ்ரவேலர்கள் முந்தின ஆதாமின் கட்சிக்குள் காணாமல் போய்விட்டார்கள். இவர்களை தேடி கண்டுபிடிப்பவன் தான் இந்த ஊழியக்காரன். இந்த ஊழியத்தை தான் ஊரின் துண்டு 7ஆம் தூண் கையில் கொடுத்துட்டார். இவனுடன் கர்த்தர் இருக்கார். மல்கியா 4 பிள்ளை கூட இருதத்தை அவன் பிதாக்குள்ளே இருந்து திருப்புவான். பிதாக்குள்ளே இருத்தி அவர் பிள்ளை கூட இருத்தி அவர் பிதாக்குள்ளே இருந்து திருப்போம். ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க எப்படி தேவனோடு உறவாடினாங்களோ தேவன் முகமுகமாக பேசினார். ஆபிரகாம்கிட்ட, ஈசாக்கிட்ட, யாக்கோபிட்ட. இன்றைக்கு அதே தேவன் முகமுகமாக என் மூலியமாக உங்கள்கிட்ட பேசுகிறார். உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் தேவன் வார்த்தை முடியும். இன்னும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும்போது தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கலாம் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும்போது. நான் கத்தி சொல்கிறேன், ஜெபத்தை விட்டுறக்கூடாது. சொல்லுங்க, ஏன்னு கேட்டால் நீங்கள் பண்ணுற ஜெபம் ஊருக்கே சத்தம் கேட்க முடிய அளவுக்கு பண்ணக்கூடாது. அடக்கமாக பண்ணணும். என்ன எரிச்சலும் பொறாமை உள்ள மக்கள் தான். எல்லா மக்களுக்குள்ளே என்ன இருக்குது? பிசாசு ஆவி. ஒரு ஆராதனை நடந்தால் அதுக்குள்ளே நீங்கள் நல்லா முழங்கால் போட்டு பிசாசை கட்டி, ஏன்னா டோட்டலி இந்த இயேசுன்ற நாமத்தை ஆராதிக்கிறவனே பிசாசாக இருக்கிறான்னா, இந்துக்கள் ஏமாத்துறான், இஸ்லாமியர்கள் ஏமாத்துறான், சீக்கியர்கள் ஏமாத்துறான், பார்ப்பனர்கள் ஏமாத்துறான், இன்னும் எத்தனை ஆர்சிக்காரன் ஏமாத்துறான். நீ எத்தனை இது மாதிரி 10 மார்க்கங்கள் இருக்குது. இந்த 10 மார்க்கத்துக்காரன் என்னமோ அதை ஏமாத்துறான். ஒருத்தனுக்கு ஒருத்தன் என்ன வரும்? இந்த கிறிஸ்தவங்களை கண்டாலே பிடிக்காது சில பேர்களுக்கு. ஏன்? அல்லாஹ் வணங்குறவனுக்கு இவனை கண்டா பிடிக்காது, இவனை கண்டா அவனுக்கு பிடிக்கும். ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு அல்லாஹ் வணங்குறவனை கண்டா பிடிக்காமல் இல்லை, பிடிக்கும். ஆனால் அவனுக்கு மட்டும் இவனும் ஏன்? ஒரே ஆவிதான். ஆனால் அல்லாவும் இயேசுவும் ஒன்று தான். இங்கே அல்லாஹ், இங்கே இயேசு, அங்கே அல்லாஹ். இந்த 2 ஆவியே ஒரே ஆவிதான். ரெண்டுக்கு என்ன சொல்கிறது தெரியுமா? சர்ப்பங்களும் தேள்களும் ஆகிய இயேசுன்ற பிசாசன் ஒழித்து அழித்து விடும். உணவுடைய நாமத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சர்ப்பங்களும் தேள்களுமாகிய இயேசுன்ற பிசாசன் ஒழித்து அழிச்சிடும். நல்லா கவனி. உணவுடைய நாமத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சர்ப்பங்களும் தேள்களும் ஆகிய இயேசுன்ற பிசாசன் ஊழியத்தை அழித்திடும். நசிக்கிறோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகலங்களையும் மேற்கொள்ளும். யாருக்கு அதிகாரம்? நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. எந்த நாமத்தில்? கிறிஸ்து பிரம்மாவுடைய நாமத்தில். சர்ப்பங்களும் தேள்களுமாக இயேசுன்ற பிசாசின் தலை 3ஆம் நாத்தில் நசிக்கணும். ஒரு இடி, ஒரு காலை தூக்கி தரையில் ஒரு விட்டினா அப்படி நசிக்கணும். ஏன்? அந்த அதிகாரம் நம்மளுக்கு கொடுத்து பிசாசுகளை துரத்தவும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குது. ஒன்றுங்களையும் சேதப்படுத்த மாட்டான்னு ஒன்றுங்களையும் சேதப்படுத்த மாட்டான். அதே சொல்கிறார், வியாதியஸ்மையில் கைகள் வைப்பால் சுத்தமாகும். பிசாசுகளை துரத்துவோம். என் நாமத்தில் எதை கேட்டால் நான் செய்வேன்னு சொல்கிறேன். நிச்சயமான முறையில், சத்தியமான முறையில். எப்போ கொடுப்பாரே? நம்மளுக்கு அவருக்கும் ஒரு உயிரோட்டமுள்ள தொடர்பு ஏற்படுத்த நான் தான் சொன்னேன். நடந்து அப்போ பவர் உனக்குள்ளே அவர் வர பவர் உனக்குள்ளேருந்து வெளியில் போக அப்புறம் அடுத்தவன சுகம் அடைவான். உன்னுடைய நடந்து போகும்போது உன்னுடைய அப்போ சொல்லப்படி நடந்து போகும்போது அவள் நிழல்பட்டவனும் சுத்தம் அடைந்தது போல் உன்னுடைய நிழல்பட்டவனும் சுத்தம் அடைவான். அப்போ சொல்ல நடந்த காரியத்தை காட்டில் 100 மடங்கு அற்புதம் பூமியில் நடக்கணும். இப்போ நடக்கணும், இனிமே கொண்டு நடக்கணும். நிச்சயமாக நடக்கும், சத்தியமாக நடக்கும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செத்தவனை உயிரோடு எழுப்பலாம். இங்கேருந்து டெல்லியில் செத்துட்டு அழிப்பிடலாம். அந்த வல்லமை நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. அமெரிக்காவில் செத்துட்டாரா பிரசிடெண்ட்டு? இங்கே ஜோமானா அங்கே உயிரோடு எழும்பிடுவார். அப்போ என்ன பண்ணுவான்? அமெரிக்க நாடு எங்கே வரும்? இந்தியாவுக்கு வரும். நம்மளை தேடி வரும். மகிமை இருந்த மனவாட்டி சபையை தேடி வரும். இப்படி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யத்தான் போகிறார். பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார்.
அவர் செஞ்சது கொஞ்சம், நம்ம செய்ய போகிறது அதிகம். அவர் கிளம்பி நடந்தாரா, ஒருத்தன் டெல்லியில் நீச்சல் கொடுத்த நடந்து வரேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு நடந்தால் பொத்தனைகள் வந்துட்டான். அந்த மாதிரி இல்லை. நான் நடக்கும்போதே தண்ணீர், நம்ம நடந்து போய்கிட்டே இருப்போம், அந்த தண்ணி மேலே பெரிய ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த ஆற்று மேலே நடந்து போக முடியாது, கத்தர் வச்சுருவார். அது தூரத்தில் ஜனங்களும் என்னடா அந்த யாரும் ஃபோட்டோ டக்குன்னு எடுத்துருவோம். இந்த மாதிரி அற்புதத்தை அவரே செய்வார். ஏன்? உனக்குள்ளே அவர் இருக்காதே. தேவன் உனக்குள்ளே இருந்து பூமியை சங்காரத்தில் அடிக்கலை. இதுதான் சங்காரம். சங்காரம் என்பது சாத்தானே கூட்டத்தை வெட்கப்படுத்தக்கூடிய சங்காரம், அசிங்கமே அவமானப்படுத்தக்கூடிய சங்காரம். இதுதான் சங்காரம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேலர்கள் முந்தின ஆதாமின் கச்சைக்குள் காணா போய் மறுபடியும் வந்துட்டாங்க, தேடி கண்டுபிடி வந்துட்டாங்க. இந்த ஊழியத்தை செய்யக்கூடியதான் ஊதிந்த 7ஆம் தூதன். இவன் மல்கியா 6 பிள்ளை கூட இருத்தி பிதாக்களுக்கும் பிதா கூட இருத்தி பிள்ளைக்கு இருந்திருப்போம். பிதாக்கள் யாருன்னு சொன்னால் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு. பிள்ளைகள் யாருன்னு சொன்னால் காணா போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டங்கள். இப்போ நாம் தான் காணா போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டம். ஏன்னா ஏற்கனவே இந்த 2000 வருஷமாக இந்த வேதத்தை வச்சுருக்கணும். யார் ஆகிட்டான்? பாதாளத்துக்குரியவர்கள் ஆகிட்டாங்க. 2000 வருஷமாக இயேசுன்ற நாமத்தை ஆராய்ச்சி பூரா யார் ஆகிட்டான்? பாதாளத்துக்குரியவர்கள். இந்த சாயங்கால வெளிச்சத்தில் 7ஆம் தூதன் வந்து தான் சொல்கிறான். அதுக்கு ஒரு வசனம் சொன்ன படிச்சிங்களா? சகரியா 14:7 படித்தாச்சு. அந்த வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அடுத்த காணாப்புற ஆடுகளை இஸ்ரவேல் கூட்டத்தார் ஆமே, இவர்கள் இக்காலத்திற்கு காணப்படாமல் போயிட்டாங்க உலகம் புறாவிலும். ஏன்னா இவர்கள் காணப்படாமல் போய் எங்கே இருக்காங்க? இக்காலத்தில் உலகம் பூராவிலும் கலப்படமாக இருக்காங்க. உலகம் பூராவிலும் கலப்படமாக இருக்காங்க. இவர்கள் தேடி கண்டுபிடிக்கணும். அது சொல்ல மத்தேயுவில் 7ஆவது அதிகாரத்தில் 7:8 3 பாயிண்ட் கொடுக்குறாரு. மத்தேயு 7ஆவது அதிகாரத்தில் 7ஆவது வசனம் 8ஆவது வசனத்தில் 3 பாயிண்ட் கொடுக்குறாரு. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைவான். போன வார்த்தை சொன்னது ஜெபத்தில் தான் வைக்க சொன்னேன். இதுதான் ஜெபம். அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே எங்கள் ஜெபம்னு கூட சொல்லுது. அவர் சொல்கிறார், ஜெபம் இருக்கிற விதத்தை சொல்கிறார். பரமண்டலங்கள் எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தையும் செய்ய பூமியிலையும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆதாரத்தை எங்களுக்கு தான் நாங்கள் உங்கள் கடனாளிக்கு மன்னிக்கிறோம், எங்கள் கடன்கள் பண்ணி சொல்லிட்டு அந்த பரமண்டல ஜெபத்தை சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. அந்த பரமண்டல ஜெபத்தை மறுபடியும் ஒரு ட்ரிப் படி அதிலே வரும்பார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதாக, பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களது கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களது கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாத தீமை என்று காத்துக்கொள்ளும். உட்படாதபடி தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். இது எவ்வளோ பெரிய ஜெபம்! சாதாரண ஜெபம் கிடையாது. நம்மளுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ அந்த ஜெபத்தை முழங்கால் போட்டு நம்ம மன்றாடி கேட்கும்போது அவரே கீழே இறங்கி வந்து அப்போ சில தட்டி எழுப்புனது போல் நம்மளை தட்டி எழுப்பி. ஏன்னா அவர் தான் இந்த காரியத்தை செய்கிறது, அவர் தான் இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்தது, அவர் தான். அவருடைய நாம பிராணம் இயேசுன்ற நாமம் கிடையாது. அப்போ எப்படி பிசாசு உள்ளே புகுந்து 2000 வருஷமாக இனிமேல் கொண்டு இந்த இயேசுன்ற நாமத்தை இதிலிருந்து நீக்க முடியுமா? இந்த சத்தியம் வந்தால் தான் நீக்க முடியும். சில பேர் யெகோவான்னு எழுதி விட்டான். எவ்வளோ பெரிய கேவலம்! யெகோவான்னு எழுதிட்டான். அது அவருடைய நாமம் எப்படி வந்தால், சிறு அடிக்கப்பட்ட இடமிருந்து வெள்ளம் வந்து சிறுவை பிறந்த பிரசவ 7 காய முத்தடிக்குள்ளேருந்து அவருடைய நாமம் வரணும். ஆராதனைக்கு நாம இதுதான். அப்போ எவ்வளோ பெரிய காரியத்தை ரகசியமான முறையில் வச்சிருந்து தேவன் அந்த ஊரிந்து 7ஆம் தூதனுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. முழங்கால்கள் என்று தான் நம்ம தேடணும். அப்போ அவருடைய ரத்தத்தை நம்ம கழுவப்படும் போது நிச்சயமான முறையில் அவர் நம்மளுக்கு எல்லா காரியத்தையும் வாங்கி நின்று முழங்காலில் நின்று தேட வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி தேட வேண்டும்.
தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்துட்டீங்க, எல்லா காரியமும் உங்களுக்கு நான் முடிஞ்சிருச்சு. சக்ஸஸ் 100% நீங்கள் சக்ஸஸ் ஆனவங்க. இப்போ நீங்கள் எதை கேட்டாலும் தருவார், எதை கேட்டாலும் அவரே தருவார். இப்போ ஜெபத்தை ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா, பாருங்கள் உங்களுக்கு என்ன லைஃப் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் உபத்திரம் வந்தால் பயப்படக்கூடாது, போட்டி பொறாமல் வந்தால் பயப்படக்கூடாது. எங்கேயே இருக்க கடங்காரன் இப்போ தான் வருவான். சாசவனு சாட்டையில் அவனை சாட்டையில் அடித்து அனுப்புவான். ஓடு 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 ஆக்கிலாம் இருக்கான், விடாத புடி புடி புடி, எவ்வளோ பணம் தரேன் எவ்வளோ தரேன், விடாத புடி புடி ஓடு 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 புடி, சண்டை போட்டு போ. அவனை சவுக்கால் அடிச்சுங்க அனுப்புவான். அவன் அடிக்கிற அடியில் அவன் இங்கே வந்து விழுந்து அவனை உருட்டி விரட்டி பார்ப்பான். அப்போ நீ ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? விடிய விடிய ஜெபிக்கிறேன். நேரத்தில் ரொம்ப ஜெபம் அவங்களுக்கு காண்டி, கடன் தொல்லைக்காண்டி. யாருங்க வரக்கூடாது. கடங்காரன் வந்தாலும் ஆண்டவரே கடங்காரன் வந்துட்டானப்பா அனப்பா. ஒரு பிரதர் சொல்லுவார், ரொம்ப கடன் மாட்டு, ரொம்ப கடங்காரன் வந்து தொல்லை கொடுக்குறான். திடீர்னு ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப உரட்டி உருட்டி பண்ண போகிறான். இவர் இங்கேருந்து போகும்போது அவர் வந்து அப்போ போடும், இப்போ நம்ம போடுறோம்ல, அப்போ அந்த இதுக்கு பிரன்காம்புடைய நாமத்தை ஆராதிக்கிற கூட்டத்தை அவர் வந்து போயிட்டு மாரில் கையை வச்சு ஜெபிக்கிறாராம். ஜெபிச்சுட்டு போயிட்டு, ஆண்டவரே கடங்காரன் வந்துட்டான், அவன் என்னை பார்த்து சொன்னேன்ப்பா, நீ எப்போ கொடுக்குறியோ கொடு, நீ கொடுப்ப, நீ ஏமாற்ற மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீ வறுமையில் இருக்கிற, உனக்கு பணம் வந்தோன்னா கொஞ்சமாக கொடுன்னு சொல்லிட்டு அவன் போயிடணும் அப்படின்னு விரதத்தில் நினச்சி ஜெபம் பண்ணி விரதத்தில் நினச்சிட்டு போகிறாரு. அவன் வேறு பார்த்துட்டு மேலே வச்சிருந்தாங்க. இப்படி பார்த்துட்டு, உனக்கு பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது எனக்கு, நீ கொஞ்சமாக கொடு, எப்போ கொடுக்குறே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டான். ஆனால் இவர் உண்மையான மனுஷன், கொடுக்கணும் என்ன இருக்குது, ஆனால் கொடுக்க முடியல. அந்த உண்மை இவருக்குள்ளே இருக்க உண்மை வெளியில் போகும்போது எதிராளி கேட்டுட்டு வாய் பற்றி நீ எப்போ கொடுக்க எப்போ கொடுன்னு சொல்லி, அந்த மாதிரியான உண்மை ஆய்க்கிறாக்குள்ளே இருக்குது. எந்த கடங்காரன், ஏன்னா யாரையும் ஏமாத்துறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. இவர் சப்போஸ் இவர் கடன் வாங்காமல் அவனே வந்து இவர்கிட்ட கடங்கார கொடுத்துட்டு நான் கொடுத்த காசை கூடுறான்னு கூட கேட்க மாட்டார். அப்படி ஒரு மனநிலை. அப்போ கடன் வாங்கக்கூடாது, வாங்கினா வாங்கிருக்கேன், நான் இருக்கும்போது தான் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. வாங்கணும் இந்த மாதிரி கடன் வாங்கிட்ட போதே இவர்கிட்ட இவ்வளோ லட்சம் வாங்கிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், நான் திருப்பி கொடுத்துட்டு வந்துன்னு சொல்லியிருக்கேன். வாங்காத திருப்பி கொடுத்து, உனக்கு எவ்வளோ முழங்கால் நம்ம போடுறோம்ல, கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாது நம்மளும் ஆசையாக தேவனுடைய வார்த்தை தூஷிக்கப்படும். பிசாசியமாக கலந்து நம்மளை உண்டாட கொண்டு பேசி விட்டுருவோம். மனசு கஷ்டமாக இருக்கும். இது வரைக்கும் நான் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கேண்ணா கேட்டால் தருவாங்க, வேண்டாம், திருப்பி கட்டுறதுக்கு திராணி இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மளுக்கு கர்த்தரை உண்ண உடுக்க கொடுக்குறோம், அது போகிறோம், அதை வச்சு அப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும். வியாபாரம் நடக்கலையா, காரு வியாபாரம், முழங்கால் போடு, போராடு, விடாது, அவரை புடி. பரலோகமே அவருக்கு பொக்கிஷம் முள்ள அவர் கையில் தான் இருக்குது. அவன் தாசனுக்கு நான் அவளுக்கு கொடுத்துட்டேன், என்ன பண்ணி தெரியல, கொடுன்னு கேளு. எனக்கு அனுப்பிட்டு கேளு, அனுப்பாமல் கேட்காத, கொடுக்க மாட்டார். அனுப்பிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டு கேளு, கொடுப்பா, நிச்சயமாக கொடுப்பா, சத்தியமாக கொடுத்து. ஏன் எனக்கு கொடுத்தியே, என்ன சொல்கிறாரு, இந்த சிறியர் யாருக்கு கொடுத்தியோ அது எனக்கே கொடுத்தேன்ட்டார். ஆண்டவர் அவங்க எப்போ பார்த்தோம், எப்போ கொடுத்தோம், எப்போன்னு கேட்குறான். இந்த சிறியர், அந்த சிறியன் நான் தான் ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரன் என்னுடைய நாமத்தை மையப்படுத்தக்கூட, இந்த ஊழியக்காரன் என்ன கொடுத்தியோ அது யாருக்கு கொடுத்த, எனக்கே கொடுத்தேன். அப்போ நீ கேட்குறக்க உனக்கு என்ன இருக்குது, உரிமை இருக்குது. அப்போ நீ சொன்ன நான் கொடுத்துட்டேன், எனக்கு இந்த மாதம் பூரா எனக்கு க்ளீனாக ஓடணும், என்ன கொண்டு தெரியாது. எந்த கடங்காரன் வந்தாலும் சரியான முறையில் அவனுக்கு கொடுக்கறதுக்கு பேசக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் கொடு. மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்காத, கஷ்டத்தை கொடுக்காத, துன்பத்தை கொடுக்காத. கடன் என்ற பிசாசே ஆக்கிற விட்டு ஓடிப்போ, அதான் என் ஜபமே. தொடக்கூடாது, ஓடிப்போ. கடன் வந்து ஒரு பிசாசு, கடன் இதே பிசாஸ்தம். அந்த பிசாசுக்குள்ள நம்ம போய் என்னக்கூடாது, மாட்டக்கூடாது. அவன் வருவான், இந்தப்பா உனக்கு எவ்வளோ வேணும் நான் தர்றேன்ப்பா, வாங்கிக்கப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாப்பான். வாங்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுற, அந்த பிசாசுக்குள்ளே நீ போய் மாட்டிக்கிடுவேன். கடன் போது பிசாசு, அந்த கடன்ற பிசாசுக்குள்ளே நம்ம மாட்டிடக்கூடாது. விடுவானா, அப்புறம் கொடுக்க முடியாட்டி விடுவானா, அப்பா எப்போ மாட்டேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் மாட்டிட்டேன். அப்போ உன்னை போடும். அதுக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், ரிலீஸ் கொடுப்பாருக்காது. இனி கடனுமா இந்த கொடுக்கக்கூடிய கடன் அவங்களுக்காக நீ முழங்கால் பிடிச்சி ஜெபம் பண்ண, நீ உனக்கு வர கொஞ்சமாக கொடுத்துருவேன், கர்த்தர் உன்னோட இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா முழங்கால் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தேடணும். அப்பொழுது தான் அவர் ஏன்னு சொல்லும்போது
அப்பொழுதுதான் கண்டுகொள்ள முடியும். ஏன்னா சித்தர் உப்பு தட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அப்போஸ்தலர் 2:47 படி ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கூட்டி சேர்த்து அந்த வாக்குத்தத்தம் உணவு முன்மூலியமாக சபைக்குள்ளே வரும். முன்மூலியமாக சபைக்குள்ளே வரும். ஏன்னு கேட்டால் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாமா 29 5வது வசனத்தை பார்த்தா இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான வசனம். உபாமா கர்த்தராகிய நான் உங்கள் தேவனென்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. அதுக்கு என்ன சொல்ல, உங்கள் மேல் இருக்க வஸ்திரம் என்ன ஆகல, பழமையாய் போவதும் இல்லை. உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. ஏன்னு கேட்டால் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்த தேவன் இன்றைக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ தேவன் என்ன பண்ணார்? அப்போ பிதா, இப்போ குமாரன். பிதாவுடைய காலம் வேறு, குமாரனுடைய காலம் வேறு. நான் குமாரன் வரும்பொழுது குமாரன் டைரெக்டாக நம்ம கூட ஐக்கியப்படுறார். டைரெக்டாக ஐக்கியப்படுறார் நம்ம கூட. ஏன்னு கேட்டால் டைரெக்டாக ஐக்கியப்படும் போது அப்போ நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு முன்பாக நான் உண்மையாக இருந்தேன்னா நிச்சயமான முறையில் என்னுடைய உண்மையை பார்த்து எனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் குறைகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் நீக்கிட்டு என் வாயிலிருந்து புறப்படுவது ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவனுடைய காதுக்கு போகும்போது இனிமையாக இருக்கும். உன்னுடைய செயல் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். உன்னுடைய ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். தேவன் ஒருபோதும் நம்மளை என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். அதே மாதிரி ஏசாயா இதிலே பார்த்தீங்கன்னா 33 உபாமா 33 37 ஆமாம் 28 33 ஒரு வசனம் வரும். அந்த காட்டுறமா உபாமா 33 29வது வசனம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்ய கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். நீ முழங்கால் போட்டு படி. கால் மேலே கால் போடக்கூடாது. முழங்கால் போட்டு சத்தமாக படிக்கணும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் கிடக்கமும் உனக்கு மகிமை பட்டயமும் அவரே. உன் சத்துக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். அப்போ எப்பேற்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை காணாப்போன ஆடுகளாக இஸ்ரவேல் கூட்டமாக உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவர் தன்னைத்தான் வெறுத்து தன் சொல்லி எடுத்துக்கொண்டு வான்னு நம்ம உங்களை கூப்பிட்றாரு. ஆனால் அப்படி எல்லாத்தையும் வெறுத்து பொண்டாட்டிக்குள்ளே வெறுத்துட்டு குடும்பத்தை வெறுத்துட்டு அவர் போச்சொல்லு. நீ முழங்காலில் நின்று அவரை காண்டி ஒரு அடி வச்சா அவனை காண்டி வேண்டும். இந்த இடத்துல சபை நடக்குது. அப்போ என்ன சொல்லும்போது கர்த்தருடைய கிருபையிலே இந்த சபையை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம சபை நடத்துகிறோம். அதுக்காண்டி கர்த்தருடைய காரியங்களுக்காண்டி நம்ம உண்மையும் உத்தமமாக இருக்க நம்மளை அவர் என்ன பண்ணுவார்? உங்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். அதே இதிலே ஒரு 4வது அதிகாரத்தில் 7வது வசனம் படிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல. யாராச்சும் இருக்காங்களா? நம்ம பெரிய ஜாதியாக இருக்கிறோம். ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறோம். நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? பெரிய ஜாதின்னு. எதுக்குன்னு சொல்கிறாருன்னா நம்ம மேலே ஒரு விசுவாசம். ஒருவன் 1000 பேரை 2 பேர் 16,000 பேர் கொண்டு. இப்போ 1 2 3 4 5 சகரியா சேர்த்து 6, அந்த அம்மா சேர்த்து 7. எத்தனை பேர் இருக்கணும்? இப்போ 7 பேர். 7 பேர் என்ன? 7 பேர் யாருக்கு சமம்? 7000 பேருக்கு சமம். 7 பேர் எத்தனை பேர் சமம்? 7000 பேருக்கு சமம். இப்போ நம்ம 7000 பேர் கூடி ஜெபிக்கிறோம் அவருக்கு. அப்படி நிலை நம்மளுடைய இருதயத்தில் நினைத்து ஜெபிக்கும்போது இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் யார் சிரசு மேலே இருக்குது? நம்மளுடைய. அப்போ அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. 4:7
நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்முடைய தேவனாய் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற நாம் போதெல்லாம் தொழுது கொள்வதெல்லாம் அவர் நமக்கு சமயமாய் இருக்கிற போல தேவனை இவ்வளவு சமமாக பெற்றுக்க எந்த பெரியதாயும் கிடையாது. ஏன்னா தேவனை யாருமே தேடலை. சிறு அடிக்கப்படாத ஒரு நாமத்தை ஆராதிச்சான்னா அவன் தேவனை தேடுறவனா? அவன் யாரை தேடவில்லை, அந்த நாமத்திலேயே அவன் செத்து போயிட்டான். அந்த நாமத்திலே நிறைய பேரை கொண்டுட்டான். எல்லாரையும் சாவடிச்சப்பட்டு எல்லாரையும் உயிரோடு எழுந்துச்சுவாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை. இந்த சத்தியத்தில் வந்து நான் ஏழாம் தூரம் ஏற்றுக்கொண்டு சத்தியத்தில் வந்து சத்தியத்தை கிட்ட ஞானஸ்தானம் பெற்றால் தான் அவங்களுக்கு மரணம் நீங்கும். சாவுன்னு இல்லாட்டி மரணத்துக்கு அதிகான பிசாசம் தமது மரணத்தினாலே, புரியுங்களா? மரணத்துக்கு அதிகான பிசாசம் தமது மரணத்தினால் அழிச்சிட்டார். ஏன்னா மரணத்துக்கு அதிகான பிசாசு யார்? இயேசு தான். அப்போ இந்த உலக மக்களுக்கு என்ன தெரியல, மரணத்துக்கு அதிகான பிசாசானவனே அவங்க ஆராதிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மரணம் கிடைக்குமா, ஜீவன் கிடைக்குமா? மரணத்துக்கு மேலே மரணத்தை ஊற்றிக்கிட்டே இருக்கிறான். ஏன்? தலைமுறையாக நான் எப்படி அங்கேருந்து கீழே வந்தேனோ, உங்களை எப்படி உருவாக்கினார், நான் விடுவேனா? ஒருத்தனை கூட உங்களை ஒருத்தனை கூட உங்களை பரலத்துக்கு போச்சுடுவேனா? மொத்த பேலையும் காலு கீழே எறும்பாக்கி நசுக்கி அழிச்சிடுவேன் அப்படின்னு மொத்த கூட்டமும் இறங்கி எல்லா மக்களும் இப்போ வந்து அதனால தான் விக்கிர ஆராதனை வருது. நல்லா கவனிங்க. சந்திரனை வணங்குறது, சூரியனை வணங்குறது, நட்சத்திரம் வணங்குறது, அருவியை பார்த்து வணங்குறது, ஊர்வனை, நடப்பனை, பறப்பனை, ஓடுவனை, ஆடுவனை, மிருகங்களை பார்த்து வணங்குறது, மயிலை பார்த்து வணங்குறது, புரியுங்களா? மரம் செடி கொடி அத்தனை வணங்குவது, வெட்ட வழியை பார்த்து வணங்குவது, கல் மண்ணை பார்த்து வணங்குறது, அங்கங்கே உருவங்களை சிலையில் வச்சு வணங்குறது, இதெல்லாம் யாருடைய செயலை? தள்ளப்பட்ட ஆவிகளாக பிசாசுடைய செயல். இது அப்படியே டிவியில் கொண்டு வந்து காட்டுறது எல்லா மக்களுக்கு மத்தியில். எவ்வளோ பெரிய கீழ்த்தரமான கேவலமான கருத்தை இன்றைக்கு வரைக்கும் பிசாசு பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கு பெரிய பெரிய ஆள்லாம் அதுக்குள்ளே அடிமையாகி தங்களை தாங்களே உருவ குத்தி கொண்டு மாண்டு போயிட்டான். பெரிய ஆள்லாம் அடிமை. ஏன்? அவனுக்கு பணம் கொடுத்தது எதுக்கு? இந்த விக்கிரங்களை ஆராதிக்கிறதுக்கா? இல்லை, உண்மையான சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி வரணுறதுக்காண்டி தான் கொடுத்தாங்க. ஆனால் அவனுக்கு என்ன வர்றதுக்கு மனசு. அது ரொம்ப ஒரு வல்லமையான முறையில் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சத்தியத்தை நாம் மீந்து கொள்ள முடியாதபடி எல்லாரையும் போட்டு உழுக்குன்னு உலுக்கி எடுத்துருச்சு. புரியுங்களா? ஏற்கனவே இதை படித்தோம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அப்போ எவ்வளோ பெரிய கிருபிக்குள்ளாக நம்மளை கர்த்தர் நடத்தி இன்றைக்கு அப்போ ஒவ்வொரு கோத்திரத்தையும் அன்றைக்கு இஸ்ரவேல் சந்ததியில் இருக்கக்கூடிய 12 கோத்திரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதே மாதிரி இன்றைக்கு காணா போன ஆடுகளாகிய கூட்டம் ஒரே கோத்திரம்தான். ஏன்னு கேட்டால் அன்றைக்கு அவங்க கோத்திரமாக வந்தாங்க, 12 கோத்திரம். இன்றைக்கி என்ன சொல்லும்போது அப்போஸ்தலர்கள் மூலியமாக கோத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது நம்மளுக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கு முத்திரை தெரிக்கப்பட்ட கோத்திரம் அப்போஸ்தலர்களுக்கு. இந்த முத்திரை அவங்களுக்கு என்ன? அப்போஸ்தலருக்கு முத்திரை தெரிக்கப்பட்ட அப்போஸ்தலருக்கு முத்திரை இல்லை. ஒரு 7ஆம் தேதி வந்து ஞானஸ்தானம் கொடுத்தது தான் அவங்களுக்கு முத்திரை தெரிக்கப்படும். அப்போ இன்றைக்கு முத்திரை தெரிக்கப்பட்ட, ஏன்னு கேட்டால் அவருடைய நாமத்தில் இடமிருந்து வளம் என்னும்போது சிலுவை மரண பிரசவ 7 காய முத்திரை தரிக்கப்படணும். அந்த முத்திரை தரிக்கப்படணும். அதுக்குள்ளே ரத்தம் இருக்குது, அந்த ரத்தத்தில் கழுவப்படணும். அதுக்குள்ளே 7 காயங்களுக்குள்ளே என்ன சொல்லும்போது சிலுவை பற்றி உபதேசம் வருது. அதுக்கு மேலே என்ன வருது? நாமம். அப்போ இத்தனையை அவன் கொடுக்கணும். அப்போ இத்தனையும் தரிப்பிக்கப்பட்டவங்க தான் ரட்சிக்கப்பட முடியும். மற்றவங்க 4 காரியம். அப்போஸ்தலருக்கு ரட்சிப்பு பரிபூர்ணம் அடையவில்லை. அப்போஸ்தலர் கூட்டத்துக்கு ரட்சிப்பு பரிபூர்ணம் அடையவில்லை. அவர்களை கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஜட்ஜ்மெண்ட்டில் வரும்போது அவர் பார்த்துக்கிடுவார். நம்மளுக்கு பூமியில் இருக்கிறோம், நம்மளுக்கு எல்லா ரட்சிப்பையும் கர்த்தர் கொடுத்துட்டார். இன்றைக்கி நம்ம பெரிய ஜாதியாக இருக்கிறோம். நாம் தான் யார்? பெரிய ஜாதி, பலத்த ஜாதி நம்ம தான். கேட்ட சத்திய பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்தி முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஜெபம். கர்த்தாவே